ட்ரம்ப்ஸ் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆன் இந்தியா. இதனால இந்தியா எந்தெந்த செக்டார் அஃபெக்ட் ஆகுது, எந்த செக்டாருக்கு பெனிஃபிட் ஆகிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவுக்கு என்ன டேரிஃப் போட்டிருக்கு? 27%. இது நமக்கு வெரி லோ. மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ சைனா 34%, சிலோனுக்கும் மியான்மருக்கும் 44%, வியட்நாமுக்கு 46%, கம்போடியா 49%. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது. இது எதுக்கு பெனிஃபிட்னா டெக்ஸ்டைல் செக்டாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. அந்த கம்போடியா, வியட்நாம் அவங்களும் பண்ணுறாங்க, சைனா. ஆனால் இப்போ இந்த டேரிஃப் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் செக்டாருக்கு ஒரு பூஸ்ட் வரும். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்மசூட்டிக்கல், அதுக்கு நியூ டாய் போடலை. அப்போ அது நல்ல பெனிஃபிட்டு. அப்போ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இந்தியா கூடும், நமக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஃபியூயல் கன்சம்ஷன் குறையுது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் ஆகுது அதர் கண்ட்ரீஸில். அமெரிக்கா ரிசன் வரும். இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 17 லட்சம் கோடி லாஸ் ஆகிடுச்சு வித்தின் 12 ஹவர்ஸில். அது மாதிரி இந்த டீசல் ப்ரைஸும் பெட்ரோல் ப்ரைஸும் குறையும். ஏன்னா இப்போயே $2 குறைஞ்சிருச்சு.